Hi guys, welcome to our channel Anand Academy. நம்ம இன்னைக்கு பாலிட்டி கிளாஸில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகின்ற லெசன் பார்க்க போகிறோம். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் இருக்குது. இந்த இது நம்மளுக்கு எந்த டாப்பிக்கை கவர் பண்ணுது அப்படின்னா மாநில அரசு, மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், இந்த டாப்பிக்கை நம்மளுக்கு சிலபஸில் கவர் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி ஆளுநரும் முதலமைச்சருன்ற டாபிக் பார்த்துடலாம். அவங்களோட நிர்வாகம், பதவிக்காலம், அவங்களோட பணிகள், அதிகாரம் இதெல்லாம் பார்த்துடலாம் இன்றைக்கி லெசனில். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மாநில நிர்வாகம் கொடுத்துருக்காங்க. இதில் ஆளுநர் வருவாங்க. ஆளுநர் என்ன அப்படின்னா மாநில அரசின் தலைவர் தான் நம்மளுக்கு யார் அப்படின்னா மாநில ஆளுநர். மாநில அரசோட தலைவர் நல்லா பார்த்துக்கோங்க. மாநில அரசின் தலைவர் யாருன்னா மாநில ஆளுநர் வருவார். இந்த இடத்துல முதலமைச்சர் வரமாட்டாங்க. இவங்க அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறிப்பிடுது. சரியா? ஆனால் நியமனம் யார் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவாங்க. மாநில நிர்வாகத்தின் தலைவர் இவர், அதாவது மாநில அரசின் தலைவர் இல்லாட்டி நிர்வாகத்தின் தலைவர். இவர் ஒரு பேரளவு நிர்வாகி தான். சரியா? உண்மையான நிர்வாகி வரமாட்டாங்க. உண்மையான நிர்வாகி முதலமைச்சர் தான் நம்மளுக்கு இருப்பாங்க. இவர் மாநிலத்தின் பேரளவு நிர்வாகத்தோட தலைவர் தான் யாரு அப்படின்னா ஆளுநர். அடுத்து இவரோட பதவிக்காலம் பார்த்தோம் அப்படின்னா 5 ஆண்டுகள். ஆனால் அதுக்கு முன்னாடியே இவர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட என்ன பண்ணிக்கலாம், ராஜினாமா கடிதம் கொடுத்து விலகிக்கலாம். பட் ஆனால் மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவி நீக்கரில் நம்ம என்ன பண்ண முடியாது. அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இதெல்லாமே மத்திய அரசு தான் என்ன பண்ணுவாங்க, ஆளுநரோட எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது எல்லாமே மத்திய அரசு தான் பண்ணணும். மாநில அரசுனால என்ன பண்ண முடியாது, ஆளுநரை எதுவும் செய்ய முடியாது. அவங்க வேணால் மாற்றிக்கலாம், எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் மாநில அரசு இதில் எந்த ஒரு அவரோட பதவி காலத்தில் எந்த ஒரு இதுவும் எடுக்க முடியாது. ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க முடியாது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, மாநில ஆளுநராக இருக்கணுன்றவர் கண்டிப்பாக யாராக இருக்கணும், இந்திய குடிமகனாக அவங்க கம்பல்சரி இருக்கணும். அதே மாதிரி வயது எத்தனை வயது இருக்கணும், 35 வயது இருக்கணும். இதெல்லாம் இருந்திருந்தால் தான் அவங்க ஆளுநருக்குன்னு அந்த பதவிக்கு நம்ம அப்ளை பண்ணுற முடியும். அவர் பாராளுமன்றத்தில் இல்லாட்டி சட்டமன்றத்துலேயும் உறுப்பினராக என்ன இருக்கக்கூடாது, ஆளுநர் அதே மாதிரி ஆதாயம் தரும் எந்த ஒரு பதவியிலையும் அவர் என்ன பண்ணிக்க இருக்கக்கூடாது. அதாவது ஆதாயம் தரும் பதவி அப்படின்னா எந்த ஒரு பணம் வர பதவியிலையும் அவர் இருக்கக்கூடாது. இதெல்லாம் மெயினாக ஆளுநரோட நியமனத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஸ்கூல் புக்ஸ் வைஸ் சிலபஸ் கவர் பண்ணுறோம். அதாவது ஆக்சுவலாக எப்படின்னா நம்ம நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம சேனல்லே கொடுத்துருவோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இது மாநில நிர்வாகத்தோட ஆளுநரை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து அவரோட அதிகாரம் மற்றும் பணிகள் பார்க்க போகிறோம். சரியா? அதிகாரம் மற்றும் பணிகள் பார்த்தோம் அப்படின்னா அதை முன்னாடியே சொன்ன மாதிரி மாநிலத்தோட பேரளவு நிர்வாகி தான் யாரு அப்படின்னா ஆளுநர். ஓகே, அவர் எந்த ஒரு முதலமைச்சர் தான் உண்மையான நிர்வாகி, உண்மையான தலைவர். மாநிலத்தோட பேரளவு நிர்வாகி யாரு அப்படின்னா ஆளுநர் தான் வரணும். கொஸ்டின்ல மாற்றி கேட்கலாம், கரெக்டாக போட்டுருங்க. அடுத்து ஆளுநர் நிர்வாக அதிகாரங்கள் யார் பேரில் நடக்கும் அப்படின்னா ஆளுநர் பேரில் தான் நடக்கும். எல்லா நிர்வாக செயல்பாடுகளும் யாரோட பேரில் தான் நடக்கும், ஆளுநரோட பேரில் தான் இருக்கும். பட் ஆனால் அவர் பேரளவு நிர்வாகி தான். சரியா? இவர் பேரில் எல்லாமே நடக்கும். பட் ஆனால் இவர் அதனால தான் அவர் பேரளவு நிர்வாகி, அந்த அளவில் மட்டும்தான் இருப்பாங்க. சரியா? அதே மாதிரி ஆளுநர் முதலமைச்சரையும் அவரோட ஆலோசனை பேரை அவர் என்ன பண்ணுவாங்க, அமைச்சர்களையும் ஆளுநர் நியமனம் பண்ணுவார். ஓகே,
அப்போ ஆளுநரோட அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு பேரவை நிர்வாகி தான். மாநில அரசின் நிர்வாக அதிகாரங்கள் வந்து யார்கிட்ட இருக்கும்? ஆளுநர்கிட்ட இருக்கும். இவர் வந்து அங்க நிர்வாக செயல்பாடுகள் எல்லாமே யாரோட பேர்ல நடக்கும்? ஆளுநரின் பேர்ல தான் நடக்கும். ஓகே. அதே மாதிரி முதலமைச்சரோட ஆலோசனையின் பேர்ல தான் மற்ற அமைச்சர்களையும் யார் நியமிக்கிறா? ஆளுநர் வந்து நியமிக்கிறார். ஓகே. டவுட் எதுவும் இல்லைல்ல. ஏன்னா நம்மளுக்கு ஆளுநரும் முதலமைச்சரும் கொஸ்டின்ல கேட்கும்போது இவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? இப்போ ஆளுநரோட 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஆளுநர் வந்து மாநிலத்தின் உண்மையான தலைவர், என்ன சொல்றது, அமைச்சரவையின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆளுநர் வந்து அமைச்சரவையின் தலைவர்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னோம்னா அந்த அந்த பாயிண்ட் வந்து தப்பு. ஏன்னா ஆளுநர் வந்து என்னது அரசின் தலைவர், இல்லாட்டி என்ன வரும்? அவர் வந்து நிர்வாகத்தின் தலைவர் மட்டும்தான் வரும். முதலமைச்சர் தான் என்ன வருவாருன்னா உண்மையான தலைவர், அமைச்சரவையின் தலைவர் வருவார். ஸோ இதில் தான் மாற்றுவாங்க. ரீட் பண்ணும்போது கரெக்டாக ரீட் பண்ணி ஆன்சர் போடுங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்துட்டு இவரோட நியமனம் இவர் யாரெல்லாம் நியமனம் பண்றாருன்னு பாருங்க. மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர், அதே மாதிரி பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர். இதெல்லாமே மாநிலத்துக்குள்ள நடக்கும். சரியா? நம்மளுக்கு வந்துட்டு மற்றும் உறுப்பினர்கள் மாநிலத்துக்குள்ள இந்த நியமனம்லாம் யார்? மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர், அதே மாதிரி பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி முதலமைச்சரையும் அவர் தான் பண்ணுவார். அவரோட ஆலோசனை பேர் அமைச்சர்களையும் அவர் தான் நியமனம் பண்ணுவார். அடுத்து வந்து சட்டப்பிரிவு வந்து 356 வந்து பயன்படுத்தி வந்து ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து செயல்படுத்துறாரு. ஓகே. ஏன்னா இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை நடக்குது, உள்நாட்டில் இப்போ சண்டை நடக்குது அப்படின்னா இவர் வந்து இந்த ஆர்டிக்கிள் 356 பயன்படுத்தி குடியரசுத் தலைவருக்கு ஒரு லெட்டர் போட்டார் அப்படின்னா அங்கேருந்து வந்து என்ன பண்ணுவாங்க? இவர் ஆளுநர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சட்டப்பிரிவு 305 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து எங்கே நடைமுறைப்படுத்திடுவாங்க? நம்ம நாட்டில் வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து நடைமுறைப்படுத்துகிறோம். ஓகே. அப்போது எமர்ஜென்சி ஆக்ட் வந்து என்னென்னா ஆர்டிக்கிள் 356. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து மாநிலத்தின் பல்கலைக்கழக வேந்தராகவும் இவர் வந்து செயல்படுவார். சரியா? நம்ம மாநிலத்துக்குள்ள பல்கலைக்கழகத்தோட எல்லாத்தோட வேந்தர்னு சொல்லுவாங்க இல்லையா? அவர் வந்து ஆளுநராக தான் செயல்படுவாங்க. அதே மாதிரி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். மாநில சட்டமன்ற கூட்டத்தொடர் ஓகே வருஷத்துக்கு நடக்கும். 3 வாட்டி கூடுவாங்க. இதை வந்து கூட்டவும், ஒத்தி வைக்கவும், இல்லை மேலும் கலைக்கவும் யாருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னா நம்ம ஆளுநருக்கு தான் இருக்கும், முதலமைச்சருக்கு இருக்காது. இதுவும் நம்மளுக்கு மாற்றி கேட்பாங்க. ஸோ கரெக்டாக போடுங்க. ஓகே. அதே மாதிரி பண மசோதா வந்து ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னரே தான் என்ன பண்ண முடியும்? சட்டமன்றத்தில் கொண்டு வரணும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ அது மோஸ்ட்லி கூட்டத்தொடரை கூட்டவும், ஒத்தி வைக்கவும், மேலும் கலைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கும்? ஆளுநருக்கு இருக்கும். அதே மாதிரி பண மசோதாவையும் ஆளுநர் ஒப்புதலுக்கு பின்னர் தான் வந்து என்ன பண்ண முடியும்? சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எதில் வரும் அப்படின்னா அதிகாரங்கள் மற்றும் பணிகளில் வரும். அதே மாதிரி இனி அடுத்து வந்துட்டு அதே மாதிரி சட்டமன்றத்தில் வந்து எந்த ஒரு அவையுமே நடக்காத போது அவர் வந்து ஆளுநர் வந்து அவசர சட்டத்தை வந்து என்ன பண்ணலாம்? பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினரை வந்து இப்போ வந்து தேர்ந்தெடுக்கணும். சரியா? ஆங்கிலோ இந்தியன் வந்து தேர்ந்தெடுக்கப்போ பிரதிநிதித்துவம் பெறாத போது அப்படின்னா இந்த இடத்துல பிரதிநிதித்துவம் என்ன சொல்றாங்கன்னா ஓட்டிங் போடுவாங்க இல்லையா? சப்போஸ் அவருக்கு வந்து ஒரு ஓட்டு கம்மியா இருக்கிறப்போ அந்த ஓட்டை யார் கொடுப்பா? நம்ம ஆளுநர் கொடுத்து அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு போஸ்ட்ல வந்து போடுவாங்க. அதுதான் அவங்க சொல்றாங்க. உறுப்பினர் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத போது நியமனம் செய்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மாநில சட்ட மேலவைக்கு அறிவியல், இலக்கியம், கலை, சமூக சேவை, கூட்டுறவு இயக்கம் ஆகிய துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அறிஞர்களில் 1/6 உறுப்பினர்களை பிரதிநிதித்துவ அடிப்படையில் வந்து என்ன பண்றாரு? நியமிக்கிறார். இது வந்து கேட்பாங்க எத்தனை பங்குன்னா 1/6 வந்து உறுப்பினர்களை வந்து பிரதிநிதித்துவ அடிப்படையில் நியமிக்கிறாங்க. சில நேரம் என்ன கேட்பாங்கன்னா தேர்தல் முறையில் நியமிக்கிறாங்கலாம் போடுவாங்க. அப்படிலாம் இல்லை, பிரதிநிதித்துவ அடிப்படையில். இங்கேயும் பிரதிநிதித்துவம் பெறாத போது. இந்த 2 வேர்டும் இம்பார்ட்டன்ட்.
அடுத்து ஆண்டு நிதிநிலை அறிக்கை வந்து ஆளுநரின் ஒப்புதலுடன் தான் சட்டமன்றத்தில் என்ன பண்ணணும், சமர்ப்பிக்கணும். அதே மாதிரி பண மசோதாவும் ஆளுநர் ஒப்புதலுக்கு பின்னர் தான் சட்டமன்றத்தில் கொண்டு வரணும். அதே மாதிரி நிதிநிலை அறிக்கையும் ஆளுநரோட ஒப்புதலுக்கு பின்னர் தான் கொண்டு வரணும். இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பண மசோதா உள்ளிட்ட அனைத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்கிறார். இதை முன்னாடியே பார்த்துதான். நெக்ஸ்ட் வந்துட்டு மாநில அரசின் எதிர்பாராத செலவின் வந்து நிதி ஆளுநர் கட்டுப்பாட்டில் வந்து இருக்கும். சரி, இதெல்லாம் வந்து மெயினாக எதில் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஆளுநரோட அதிகாரங்கள் மற்றும் பணிகளில் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து ஆளுநரின் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுநரின் நிலை அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துதான். ஆளுநர் வந்து ஒரு மாநிலத்தோட பெயரளவு நிர்வாகி மட்டும்தான். அவர் வந்து உண்மையான, அதாவது முதலமைச்சர் தான் வந்து என்னது, அமைச்சரவையின் தலைவர் ஆவார். உண்மையான நிர்வாகி இவர் வந்து பேரளவு நிர்வாகி மட்டும்தான். அதே மாதிரி ஆளுநர் வந்து மத்திய அரசின் ஒரு முகவராக வந்து இங்கே செயல்படார். ஏன்னா மத்திய அரசுலேருந்து ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா அவர் வந்து இங்கே அவர் மத்திய அரசு பதிலாக இங்கே வந்து என்ன பண்ணுவார், அதை வந்து சொல்லுவார் நம்மளுக்கு. அடுத்து முக்கிய தருணங்களில் அமைச்சரவைக்கு என்ன பண்ணுறாரு, ஆலோசனையும் வழங்குறாரு. அதே மாதிரி சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பான ஆளுநரின் அறிக்கையின் பேரில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார். இந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சட்டப்பிரிவு 356 வந்து நம்மளுக்கு இவர் இந்த மாதிரி இங்கே வந்து சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பான ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நெருக்கடி நிலை இங்கே வந்துருச்சு ஸ்டேட்டில் அப்படின்னா இவர் வந்து என்ன பண்ணுவார், குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிக்கை சொல்லுவார். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, எமர்ஜென்சி ஆக்டை வந்து இங்கே கொண்டு வருவாங்க. அடுத்து வந்துட்டு ஆளுநர் வந்து விருப்புரிமை அதிகாரத்தை செயல்படுத்தும் போது தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்கிறார். இந்த இடத்துல வந்துட்டு விருப்புரிமை அதிகாரத்தை மட்டும் அவர் பயன்படுத்தும் போது மட்டும்தான் அவர் தன்னிச்சையா முடிவு எடுக்க முடியும். மற்றபடி எல்லாரோட ஆலோசனையை கேட்டுதான் அவர் வந்து என்ன பண்ண முடியும், முடிவுகளை வந்து எடுக்க முடியும். அடுத்து முதலமைச்சர். இது ஃபுல்லா ஆளுநர் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு முதலமைச்சர். முதலமைச்சர் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்றத்தின் பெரும்பான்மை கொண்டுள்ள கட்சியின் தலைவர் தான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா முதலமைச்சர். இது வந்து இப்படிதான் வந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா கட்சிகள் நம்ம ஆல்ரெடி அரசியல் கட்சிகள் பார்த்துருக்கோம், மாநில கட்சி, தேசிய கட்சிலாம் பார்த்துருக்கோம். இந்த மாநில கட்சியில பெரும்பான்மைன்னா ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம், லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம அரசியல் கட்சிகள்ன்றது அந்த பெரும்பான்மைன்ற வேர்டை யூஸ் பண்ணிப்போம். அதாவது அதிக வாக்குகள் பெற்று இன்னும் 2 பேர் போட்டியிடுறதுல ஒருத்தவங்களுக்கு அதிக வாக்குகள் பெற்று வரக்கூடிய கட்சி தான் வந்து என்னது பெரும்பான்மை கொண்ட கட்சின்னு பார்த்துப்போம். அந்த மாதிரி கொண்ட அந்த கட்சியோட தலைவரை தான் நம்ம வந்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இவர் வந்து அமைச்சரவையின் தலைவர். நம்ம இப்பதானே சொன்னோம், அவர் வந்து அரசின் தலைவர் வருவார், இவர் அமைச்சரவையின் தலைவர் வருவார். ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பதவிக்காலம் இவரோடது பார்த்தோம்னா எப்படி ஆளுநருக்கு 5 இயர்ஸ்ன்னு பார்த்தோமோ இவருக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு நிலையானது கிடையாது. எப்போ வந்து நம்மளுக்கு வந்து அவங்க பெரும்பான்மை இழக்கிறாங்களோ அப்போ வந்து என்ன பண்ணிடலாம், முதலமைச்சரோட பதவி வந்து முடிவடைஞ்சிரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இயர்ஸ் கணக்கெலாம் கிடையாது. ஒரு வருஷத்துலேயே பெரும்பான்மை போயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த இதை இழந்துருவாங்க. அதே மாதிரி ஒரு முதலமைச்சர் வந்து பதவி விலகுறது வந்து ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகுதலுக்கு என்ன இருக்கும், சமம். ஓகே, அந்த முதலமைச்சரே இல்லை அப்படின்னா அவர் வச்சிருக்க அந்த அமைச்சரவை இல்லை இந்த அமைச்சர்னு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அமைச்சரவை எல்லாமே விலகுறதுக்கு சமமாயிரும். அவங்களும் பதவியில இருக்க முடியாது. அதே மாதிரி மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினராக கம்பல்சரி அவர் இருக்கணும். அப்படி இல்லாட்டி அப்படின்னா அவர் முதலமைச்சர் 6 மாதத்துக்குள்ள அவர் வந்து அந்த உறுப்பினர்ல வந்து என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கப்படணும். சரியா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அவர் வந்து மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினராக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து முதலமைச்சரின் அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள்னு பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்தின் தலைமை நிர்வாகி இவர் வர. நம்ம அவரை பேரளவு நிர்வாகின்னு சொல்லுவோம், இவர் வந்து தலைமை நிர்வாகி. அதே மாதிரி அமைச்சரை உருவாக்குவதில் வந்து முக்கிய பங்கு வந்து இவருக்கு தான் இருக்கும். ஏன்னா அவர் சொல்லி தான் வந்து யார் ஆளுநரே வந்து அமைச்சரவையை வந்து நியமனம் பண்ணுவார். ஓகே, அதே மாதிரி மாநில அரசின் கொள்கைகள் உருவாக்குவதில் முக்கிய பங்கு வந்து இவருக்கு தான் இருக்கும். கொள்கை முடிவுலையுமே அவர் முடிவு தான் என்ன இருக்கும், இறுதியாக இருக்கும். கொள்கை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், ஒவ்வொரு கட்சிக்கும் தனியான கொள்கை வச்சுருப்பாங்க. அதில் வந்து மாநில அரசோட தனியாக கொள்கையில் உருவாக்கல் இவருக்கு தான் வந்து என்ன இருக்கும், முக்கிய பங்கு இருக்கும். அந்த கொள்கை முடிவில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா இவரோட முடிவு தான் இறுதியாக இருக்கும். சரியா,
அதே மாதிரி முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி ஆளுநர் வந்து பல்வேறு உயர் அதிகாரி வந்து என்ன பண்ணுவார், நியமிக்கிறார். வந்து ஆளுநருக்கு வந்து இவர் வந்து ஆலோசனை சொல்லுவார். அதுல இவரோட முக்கிய செயல்பாடுகள் வந்து வரும். ஓகே, இந்த கிளாஸ்ல நம்ம வந்து முதலமைச்சரும் ஆளுநரும் நம்ம கொஞ்சம் பார்த்துருப்போம். இது வந்து இன்னும் நம்ம போக போக அடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ 8th ஸ்டாண்டர்ட்ன்றனால இவ்வளோ கம்மியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே போனால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மொத்தமாக படிக்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம சேனலில் இந்த மாதிரி நோட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து ரொம்ப ஷார்ட் அவுட் பண்ணி இது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போதும். நம்ம நீங்கள் ஸ்கூல் புக் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுமே நம்ம சேனலில் இருக்கும். ஸோ படிக்கிறவங்க நோட்ஸ் எடுத்து படிங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஈஸியாக வந்து மைண்டில் நிற்கும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம், மாநில சட்டமன்றம் அந்த டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம சேனலில் இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் தரேன். குரூப் எக்ஸாமுக்கு தான் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம். குரூப் 4 மெயினாக குரூப் 4, குரூப் 2, குரூப் 1க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம அதை வீடியோ போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. அதே மாதிரி டெட்டுக்கும் நம்ம மெயினாக ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அதோட வீடியோவும் இனி வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.